நான் அவங்க கிட்ட என்ன பேசினேன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது மேம். நான் தூரத்துல இருந்து பார்த்தேன். ஏதோ நீங்க கோவமா இருந்தீங்க, நல்லா திட்டிங்கன்னு மட்டும் தெரிஞ்சது மேடம். என்னாச்சு மேடம்? வேணா விடுங்க, உங்களுக்கு புரியாது. ஏன் புரியாதுன்னா புரியுற மாதிரி சொல்லுங்க மேடம், புரிஞ்சுக்கிறேன். அப்படி என்ன தப்பு பண்ணாங்க மேடம்? சொல்லுங்க மேடம். வெற்றி, வாழ்க்கையில ஒரு முறையாவது நீங்க யாரு, உங்க கடமை என்ன, நீங்க எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு யோசிச்சு பாத்திருக்கீங்களா? இதுல யோசிக்கிறதுக்கு என்ன என்ன இருக்கு? எனக்கு எல்லாமே தெரியுமே. நான் ஈஸ்வரமூர்த்தியோட புள்ள, உங்களுக்கு ஒரு நல்ல புருஷன், ஒரு குழந்தைக்கு அப்பா, இந்த தொகுதியில ஒரு முக்கியமான ஆளு. இப்போதைக்கு உங்களுக்காகவும் என் குழந்தைக்காகவும் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எல்லாமே சரியா தானே போயிட்டு இருக்கு மேம். சரியா போயிட்டு இருக்குங்களா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அது அப்படி இல்ல. நீங்க சொல்ற எல்லாம் வேற ஒருத்தர் உங்களுக்கு கொடுக்கிற அடையாளம். உங்க தனிப்பட்ட அடையாளம் என்ன? யார் நீங்க? சொல்லுங்க, யார் நீங்க? மேடம், நான் ஒரு வெற்றி, நீங்க பிறந்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் உங்க அப்பாவோட அடையாளத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அவர் பேரை உங்க பேர்ல இருந்து எடுத்துட்டா நீங்க யார் என்னன்னே தெரியாது. நீங்க ஒண்ணுமே இல்ல. இல்ல மேடம். அதானே உண்மை வெற்றி. வெளியில போனா உங்களை என்ன சொல்றாங்க? ஈஸ்வரமூர்த்தியோட பையன் அதானே? அப்பாவோட பேச்சு கேட்கலாம், அது தப்பில்ல. ஆனா அந்த அடையாளத்தோடவே வாழ்நாள்ல எத்தனை நாள் இருக்கிறது? உங்களோட பேர்ல அவரோட பெருமை இருக்கலாமே தவிர அவரோட பேரே உங்களோட வாழ்க்கையா மாறிடக்கூடாது. உங்க வாழ்க்கைய நீங்களே தீர்மானிச்சிருக்கீங்களா? உங்க அடிப்படை தேவை என்ன? உங்க பொண்டாட்டி பிள்ளைக்கு என்ன தேவை? இதெல்லாம் உங்க உழைப்புல இருந்து பூர்த்தி பண்ணிருக்கீங்களா? முடியாது. ஏன்னா நீங்க வேற ஒரு வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டுட்டீங்க. அதனாலதான் போற வரவங்க எல்லாரும் உங்களை இஷ்டத்துக்கு பேசிட்டு போறாங்க. பாருங்க, நான் உங்களை குத்தி காட்டுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயா, வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் சார். நீங்க எங்க இந்த பக்கம்? வணக்கம். வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க. இல்ல, இருக்கட்டும். சொல்லுங்கய்யா, என்ன வேணும்? அது உங்க கடையில எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா? நீங்க போய் நம்ம கடைக்கு எப்படிங்கய்யா? சார், எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல. இங்க அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா. நீங்க வேற எங்கேயாவது பாருங்க. போயிட்டு வாங்கய்யா. சரி, பாருங்க. வாங்கய்யா. ஹலோ மாமா, எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, குளு குளுன்னு ஏசில நல்லா கும்முன்னு இருக்கேன். பொய் சொல்லாதீங்க மாமா. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு எல்லாமே தெரியும்.
என்கிட்ட மறைக்காம எல்லா உண்மையும் சொல்லுங்க. சொந்த காலில் நிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதனாலதான் வேலை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டமா இருக்கா மாமா? சேச்சே, இத்தனை நாளா அப்பா காசுல உட்காந்து சாப்பிட்டதை யோசிச்சு பார்த்தா எனக்கே கஷ்டமா இருக்கு. மாமா, நீங்க என் ஃபேமிலி மெம்பர் மட்டும் இல்ல, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் கூட. நான் ஒன்னு சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல அஞ்சலி, சொல்லுங்க. அக்கா என்ன சொன்னாலும் அது உங்க நல்லதுக்காக தான் சொல்லுவா. ஆனா நீங்க இப்படி எல்லாம் கஷ்டப்படுறது தெரிஞ்சா அக்காவும் கஷ்டப்படுவா. ப்ளீஸ், நீங்க இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்கன்னு கூட சொல்லிடுவா. மாமா, நீங்க அக்கா சொன்னானே இதெல்லாம் செய்ய வேண்டாம். உங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா அது உங்களுக்கு சரின்னு பட்டா மட்டும் நீங்க செய்யுங்க. நான் வேற உங்க அக்கா வேற இல்ல அஞ்சலி. ஒரு புருஷனா அவ யோசிக்கிறத நான் செய்யணும்ல. அதுதான் என்னோட கடமை, லட்சியம் எல்லாமே. இத்தனை நாளை என்னை பத்தி எனக்கே தெரியாம நான் இருந்தேன். இப்ப எனக்கு எல்லாத்தையும் புரிய வச்சது உன் அக்கா தான். நான் பாத்துக்கிறேன் அஞ்சலி. முட்டி மோதி நான் எப்படியாவது மேல வந்துருவேன். நீ கவலைப்படாத. உடம்ப பாத்துக்கோ, நேரத்துக்கு சாப்பிடு, நல்லா தூங்கு, சரியா? வச்சுட்டுமா? மாமா பிஸியா வேலை தேடிட்டு இருக்கேன். சரிங்க மாமா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்.